கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. புதிய கிருபை, புதிய மாதம். This is a new grace and a new month. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்தை காண செய்தவரே, இந்த மாதத்தை உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். In the name of Lord Jesus Christ, we offer this new month unto your grace. அதிசயங்களை காண நடத்துவீராக. Let us look for miracles in our lives. இயேசுவின் In நாமத்தினால். the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. வாக்குத்தத்த வார்த்தையானது The promise word for this new month is சங்கீதம் 115 12வது வார்த்தை. the book of Psalms chapter 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord remembers us and will bless us. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். He will bless his people of Israel. He will bless the house of Aaron. ஆண்டுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்கிறது. God's promises are yes and amen. கடந்த மாதம் கண்ணின் மணி போல் காத்து வழிநடத்தின தேவன், God who looked after us like the apple of an eye. கர்த்தருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. May all praises, honor and glory be to his name. புதிய மாத வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்டோம். We have read the promise word for this new month. முன்னிருந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கின்றார். God has remembered to bring us to the blessed state we were in. அவருடைய பிள்ளைகளின் விண்ணப்பத்தை கேட்டார். God has heard the petitions of his children too. இந்த மாதம் கவனியுங்கள். Listen to this carefully. ஆவிக்குரிய வளத்தினாலும், He will bless us with spiritual wealth, செல்வ வளத்தினாலும் material wealth. நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். He will bless us continuously. திரும்பவும் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லுகிறேன். I'll repeat the promise word again. சங்கீதம் 115 12. The book of Psalms chapter 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், The Lord remembers us அவர் ஆசீர்வதிப்பார். and will bless us. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், He will bless his people of அவர் Israel. ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். He will bless the house of Aaron. தேவனுடைய சந்ததியையும் The descendants of his God, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளையும், the people who believe in him, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். he will bless everyone. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. இயேசுவின் In நாமத்தினால் the name of Lord Jesus Christ. நீர் நினைத்திருக்கிறதின் தொடக்க முடிவு நன்மையாய் இருக்கட்டும். Let everything be goodness for everything that you have thought about இந்த us. மாதம் உடைய கிருபைக்கே ஒப்புவிக்கிறோம். We offer everything unto your grace. இயேசுவின் In நாமத்தில். the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.